நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் ஷபீர். வணக்கம். தலைமைச் செயலர் மாற்றம் என்பது தேர்தல் சமயத்தில் எப்பொழுதும் நடக்கின்ற ஒரு விஷயமா அல்லது அரிதான விஷயமா? இல்ல, அது வெஸ்ட் பெங்கால் மற்ற மாநிலங்கள்ல நாம் இதை பார்த்திருக்கிறோம். தேர்தல் சமயங்கள்ல தலைமை செயலாளரை மாற்றுவது அப்படின்னு. தமிழகத்துல இது ரொம்ப ரேர் கேஸ் தான். நீங்க காவல்துறை அதிகாரிகளை மாற்றி இருக்கிறார்கள். அதாவது காவல்துறை அதிகாரிகள் சில பேர் மீது புகார்களை எதிர்கட்சிகள் தெரிவிக்கின்ற அந்த சமயத்துல இந்த காவல்துறை அதிகாரிகள் மீதான அந்த நடவடிக்கை அப்படின்றது தேர்தல் ஆணையம் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா கட்சிகளும் ஒரு சில அதிகாரிகள் மீது புகார் சொல்றாங்க அப்படின்னும் போது அவர்களை மாற்றுவது அப்படின்றது கடந்த காலங்கள்ல நடந்திருக்கிறது. கடந்த காலங்கள்ல திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவே பல காவல்துறை அதிகாரிகள் மீது போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த காவல்துறை அதிகாரி எலெக்ஷன் அறிவித்ததுக்கு பிறகு தொடர்ந்தால் எலெக்ஷன் நேர்மையாக நடக்காது, ஒருதலை பட்சமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சில சமயங்கள்ல திமுக நீதிமன்றத்துக்கே போயிருக்கு. தமிழகத்துக்கு 2 டிஜிபிகள் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் முன்னிறுத்தி திமுக போயிருக்கிறது. அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த சமயத்துல குறிப்பாக சீஃப் செக்ரட்டரியை மாற்றுவது அப்படின்றது ரொம்ப ரேரான ஒரு கேஸ் தான். நம்ம இந்த வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்துல உங்களுக்கு கடந்த காலங்களை பற்றி பேசணும் அப்படின்னா 2011ஆம் ஆண்டு அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போதைய உளவுத்துறை ஐஜி மீது அவர்கள் புகார் தெரிவித்திருந்தார்கள். அப்பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்தபோது அந்த ஐஜியே நேரடியாக டெல்லிக்கு அழைக்கப்பட்டு உங்களுக்கு அந்த தேர்தல் ஆணையர்கள் 3 பேரும் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். உங்களை குறித்து இவ்வளவு புகார்கள் வருகிறது, நாங்க உங்களை வெஸ்ட் பெங்காலுக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. வெஸ்ட் பெங்கால்ல மாத்துறோம் அப்படின்னும் போது அதுக்கு அவர் விருப்பம் தெரிவிக்காத நிலையில அவர் என்ன பண்ணாருன்னா லீவ்ல போயிட்டாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தமிழகம் பார்த்திருக்கிறது. இது ரொம்ப ரேர் கேஸ். உங்களுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி மாற்றுவது அப்படின்னு என்ன புகார்கள் வந்திருக்கிறது, என்ன கன்சிடரேஷன்ல இந்த முடிவு சீஃப் செக்ரட்டரியை மாற்றுவதற்கான இந்த முடிவு தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த ஆர்டர் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்ன வந்திருக்கிறது, எதனால இந்த ஒரு நடவடிக்கை தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு ஒரு 10-15 நாள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதை முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏதாவது நோக்கத்தோடு இந்த நடவடிக்கை எடுத்திருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஸ்பெசிபிக் புகார் ஏதாச்சும் வந்திருக்கிறதா, ஸ்பெசிபிக்கா சீஃப் செக்ரட்டரி மீது ஏதாச்சும் ஒரு புகார் வந்திருக்கிறதா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அல்லது ஏதாவது ஒரு கட்சிகள் அந்த கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்திருக்காங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதே போல உளவு பிரிவு டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்தையும் மாத்தி இருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியா சந்தீப் மிட்டல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இல்ல, கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு தேர்தல் காலகட்டத்துல இந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது பொதுவாக எதிர்கட்சிகள் அந்த புகாரை முன்வைப்பார்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக தரப்புல இருந்து ரொம்ப வெளிப்படையாக இந்த புகார்கள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னாலும் பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் அதிமுக பதிவு செய்திருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே வெஸ்ட் பெங்கால்ல பண்ண மாதிரியே ஒரு நிலைமை ஒரு ஏற்பாடு தேர்தல் ஆணையம் தமிழகத்திலும் செய்ய போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் எல்லாம் பலரும் பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கான ஆயத்த வேலைகள் அப்படின்றது டெல்லியில எலெக்ஷன் கமிஷன் தொடங்கி இருக்கிறது. இந்த அதிகாரிகள் தொடர்பான இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்துச்சு. அந்த அடிப்படையில தான் சீஃப் செக்ரட்டரியும் அதே போல டேவிட்சன் தேவாசீர்வாதம் டிவிஎஸ்சி உடைய சீஃபாக அவரை போட்டிருந்தாங்க. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில அவரை நியமிச்சிருந்தாங்க அதிகாரியா. இப்ப அவரையும் மாற்றி இருக்கிறார்கள். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, அண்மையில டிஜிபி அவர்கள் ஒரு நோட் போட்டு எல்லா எஸ்பிஸ்க்கும் அதிகாரிகளுக்கும் கொடுத்தார், காவல்துறை அதிகாரிகளுக்கு. அதாவது காவல்துறைக்கு எப்பவுமே ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கு. காவல்துறை டிஜிபி, அதுக்கப்புறம் ஏடிஜிபி எல்என்டோ. இப்ப எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது கடந்த காலங்கள்ல எலெக்ஷன் விஷயங்களை கவனிப்பதற்காக இந்த விஐபி செக்யூரிட்டி, இந்த பந்தோபஸ்த்,
அதுக்கப்புறம் எலெக்ஷன் சம்பந்தமான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்காக தனியாக ஒரு டிஜிபி நியமித்த காலங்களும் உண்டு. அனூப் ஜெய்ஸ்வால் அவர்கள் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு திரு சுக்லா அவர்கள் இருந்திருக்காரு. எலெக்ஷன் டிஜிபி அப்படின்னு ரெகுலர் டிஜிபி இருப்பாங்க, பட் எலெக்ஷனுக்கு தனியா ஒரு டிஜிபியை நியமித்திருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது பல புகார்கள் இப்ப தாவேக்காவும் காவல்துறை அதிகாரிகள் மீதும் அதே போல பல முக்கியமான அதிகாரிகள் மீதும் கவர்மெண்ட்ல இருக்கிற நிச்சயமாக இப்ப பல்வேறு கட்சிகள் அளித்திருக்கக்கூடிய புகாரின் காரணமாக இந்த மாற்றம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி ஷபீர்.